ஐபிஎல் 2025ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி நடந்தது. ஆல்ரெடி ஆர்சிபி இடத்துல போயிட்டு ஹோம் கிரவுண்ட்லேயே பஞ்சாப் கிங்ஸ் 2 days பேக் தான் வந்து ஒரு லோவஸ்ட் டோட்டலை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கும் அதே நடக்குமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற நேரத்தில் இது ரிவெஞ்ச் வீக்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆரம்பம் முதலே வந்து ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து ரொம்ப ஃபயராக தான் இருந்தாங்க. குருணல் பாண்டியாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பவுலிங் கொடுக்கும் போதே இப்போ நம்ம புவனேஷ் குமாராக இருக்கட்டும், ஹேஸ்லுடாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா பிரியாஷ் ஆர்யாவும் 22 ரன் அடித்தார். பிரப் சிம்ரன் வந்து 33, ஜோஷ் இங்கிலீஷ் 29, சஷாங்க் வந்து 31, ஆன்சன் வந்து 25 ரன்கள் எடுத்தாங்க. பஞ்சாப் அணி 158 அடித்தா வின் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து ஆர்சிபிக்கு வச்சாங்க. ஆரம்பம் முதலே படிக்கலாக இருக்கட்டும், கோலியாக இருக்கட்டும், 2 பேருமே சிறப்பாக ஆடினாங்க. பில் சால்ட் வந்து பழக்கம் போல் வந்து சொதப்பிட்டார். ராஜாத் படிட்டார் வந்து அவரும் வந்து இன்றைக்கி ஏர்லியாக விக்கெட்டு கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் நின்று ஆடின சேஸ் மாஸ்டர் நம்ம விராட் கோலி 73 ரன் 54 பந்தில் அடித்தார். டேவிட் படிக்கல் 61 ரனில் அவுட் ஆகி போயிட்டார். ஜிதேஷ் சர்மா கடைசியில் ஒரு 6 அடித்து மேட்ச் முடிச்சு வச்சார். மூலியமாக 3வது இடத்துக்கு ஆர்சிபி போயிட்டாங்க. 4வது இடத்துக்கு பஞ்சாப் வந்துட்டாங்க. அடுத்து இன்னொரு மேட்ச் இருக்குது, பரபரப்பாக இருக்குது. அது என்னவா நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.